எல்லாம் வல்ல அல்லாஹ் முந்தைய எல்லா சமுதாயங்களுக்கும் வருஷத்தினுடைய எல்லா இரவும் ஒரே மாதிரியாகத்தான் இருந்தது. ஒரு இரவை விட இன்னொரு இரவு சிறப்பு என்பது முந்தைய சமுதாயங்களிலே இல்லை. எல்லா இரவும் சமம். ஆனால் பல்வேறு துஆக்களினால், குறிப்பாக எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் இந்த உம்மத்து பெற்ற பெரும் பாக்கியங்களில், இந்த உம்மத்து பெற்ற பிறற்கரிய பேறுகளில் ஒன்று இது போன்ற சிறப்பான இரவுகளை அல்லாஹ் இந்த உம்மத்திற்கு தந்தார். எப்படி குர்ஆன் நமக்கு அருட்கொடையோ, அண்ணலம் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி நமக்கான ஒரு மிகப்பெரிய அருட்கொடையோ, அவர்களின் மூலமாக இந்த உம்மத்து அடைந்த ஆயிரக்கணக்கான பலன்களில் மிக முக்கியமாக இது போன்ற இரவுகள் மிகப்பெரிய அருட்கொடை. ஒரு ஷஅபானுடைய 15வது இரவு, ஒரு லைலத்துல் கத்ருடைய இரவு, 2 பெருநாட்களுடைய இரவு, ஏன் ஒவ்வொரு ஜும்மாவினுடைய இரவு, வியாழன் மாலை விடிந்தால் வெள்ளி அந்த இரவு, இவைகளெல்லாம் மிகப்பெரிய சிறப்பிற்குரியவைகளாய் இந்த உம்மத்தினருக்கு அல்லாஹ் பேரருண் கொடையாய் அல்லாஹ் வழங்கினார். அந்த அடிப்படையில் இந்த இரவு, இதன் மகத்துவம் என்ன? இது ஒரு செய்தி. இந்த இரவிலே அல்லாஹ் தீர்மானிப்பதாக சொல்லப்படுகிற விஷயங்களினுடைய அகமியம் என்ன? இது 2வது செய்தி. இந்த இரவிலே நாம் என்ன செய்ய வேண்டும்? இது 3வது செய்தி. இந்த 3 செய்திகளை மாத்திரம் ஒரு உரையாக நாம் சொல்லி நிறைவுபடுத்தி விடலாம். முதலில் சங்கைக்குரிய பராத்தினுடைய இந்த 15வது இரவு. பொதுவாக வாட்ஸ்அப்புகளும் பேஸ்புக்குகளும் பரவலானதற்கு பிறகு நிறைய நன்மைகள், நிறைய தீமைகள், அதுல பெரிய முசீபத்துகளும் நடந்தது. அதுல ஒரு முசீபத்து என்னன்னா, ஆங்காங்கே பராத் இரவு எதுக்கு, இது எதுக்கு, அது எதுக்கு, பள்ளிவாசல்ல கூடுறது எதுக்கு, யாசின் ஓதுறது எதுக்கு, துவா செய்யறது எதுக்கு, எல்லாம் என்னத்துக்கு பள்ளிவாசலுக்கு போறீங்க என்றெல்லாம் எழுத்தில் எழுதி நோட்டீஸுகள் எல்லாம் கொடுத்தவர்கள் ஒரு கட்டத்தில் இப்போ இந்த தகவல் தொழில்நுட்ப உலகில் முன்னேறி குட்டி குட்டி வீடியோவை கரெக்டா பராத் அன்னைக்கு ரிலீஸ் பண்ணிடுறாங்க. இது தேவையில்லை, அது தேவையில்லை என்றெல்லாம் சொல்லி உலகத்தில் கோடிக்கணக்கான மக்கள் பராத்தினுடைய இரவிலே அமல் செய்கிறார்கள். பராத் இரவு என்பது தமிழ்நாடு மட்டுமல்ல, அகில இந்தியா மட்டுமல்ல, உலக அளவில் பல்வேறு இடங்களில் இந்த இரவிற்கென்றுள்ள சிறப்பை புரிந்தவர்கள் அமல் செய்கிறார்கள். இல்ல இந்த இரவு சம்பந்தமாக வந்த ஹதீஸ், இந்த பலவீனம், அந்த பலவீனம், இந்த பலம், அவரு இவரு, ஆச்சா போச்சா அத்தர் பாச்சா நிறைய சொல்லி வீடியோக்கள் அனுப்பி மொத்தத்தில் என்னன்னா, ஒண்ணு கூடாத, தொழுகாத, மன்னிப்பு கேட்காத, நீட்டா வழக்கம் போல 1 மணி வரை நீ வந்து பேஸ்புக்ல இருந்துட்டு தூங்கிரு என்று சொல்லுவதுதான் நோக்கமோ என்னவோ. எதற்கு இதை தடுக்கிறார்கள் என்று தெரியவில்லை. அவர்களுக்காக இல்லாவிட்டாலும் நம்முடைய மன நிம்மதிக்காக சில செய்திகளை சொல்ல வேண்டும். நாம் எந்த இரவிலே அமர்ந்திருக்கிறோம்? முதல் செய்தி, சஹீஹான 6 கிரந்தங்கள் என்று சொல்லப்படுகிற சிஹாசித்தாவில் உலக பிரபலமான கிதாபு திருமதி ஷரீப். திருமதி ஷரீஃபில் தனியா ஒரு பாடம், ஷஅபான் மாதத்தினுடைய 15வது இரவு. பாடத்துக்கு தலைப்பே அதுதான். நான் சொல்லுவது ஹதீஸ் நூல். யார் வேண்டுமானாலும் ஆதாரமாக எடுத்து அந்த நூலிலே பார்த்து கொள்ளலாம். பாட நம்பர் 49. தலைப்பை என்ன போட்டிருக்கிறார்கள் தெரியுமா? எதையாவது பேசிக்கொண்டு வருகிற போது பராத்த இடைசர்களாவெல்லாம் இல்லை. பராத் இரவு தனி தலைப்பு ஹதீஸ் நூலில். அவர்கள் கண்களிலே பட்டிருக்கலாம், அல்லது திருமதி போன்ற பெரிய மனிதர்கள் கூட இவர்களிடத்தில் பலவீனமாக இருக்கலாம். பாபு மாஜா ஃபீ லைலத்தின் நிஸ்ஃபி மின் ஷஅபான், ஷஅபான் மாதத்தினுடைய 15வது அந்த பாதி இரவை பற்றிய சிறப்பு
என்று ஒரு தனி தலைப்பை இட்டு அதிலே நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை பற்றி பதிவு செய்கிற ஹதீஸ் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறார்கள். நாம் ஒவ்வொரு ஆண்டும் பராத்திலே கண்டிப்பாக அதை செவிமடுத்திருப்போம். ஒரு இரவு நேரத்தில் நபிகளாரை பக்கத்திலே காணவில்லை. நான் தேடிக்கொண்டு போனேன், பின்துயர்ந்து போனேன். என்னை விட்டு விட்டு அவர்கள் எங்காவது போய்விட்டார்களா என்று நான் தேடிக்கொண்டு போனேன். என் மனதில் ஏற்பட்ட வசுவசா. கடைசியில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் ஜன்னத்துல் பக்கீயிலே நின்றார்கள். கபிரிஸ்தானிலே நின்று நீண்ட நேரம் துஆ செய்தார்கள், அழுதார்கள். பிறகு திரும்பி வந்தார்கள். யா ஆயிஷத்து வதகாஃபினா யஹீஃபல்லாஹு வ ரசூலுஹு அலைஹி, ஆயிஷாவே, அல்லாஹ்வும் ரசூலும் உன்னை கைவிட்டு விடுவார்கள், ஏமாற்றி விடுவார்கள் என்றெல்லாம் நினைத்தாயோ, பயப்பட்டாயோ என்றெல்லாம் சொல்லி வருகிற அந்த நீண்ட ஹதீஸை பதிவு செய்கிற போது அந்த ஹதீஸில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுகிறார்கள், நீண்ட நெடுநேரம் பராத்தினுடைய இரவிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமல் செய்தார்கள். அதே ஆயிஷா அம்மா சொல்லுகிறார்கள், எந்த மாதத்திலும் வைக்காத அளவுக்கு இந்த ஷாபானிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பு வைப்பார்கள். ஆயிஷா அம்மாவினுடைய தந்தை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள். அதுவும் திருமதியிலே வஃபில் பாபி அன் அபீ பக்கர் சித்திக் என்று தொடங்குகிறது. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுவின் அறிவிப்பும் இருக்கிறது. ஷபே பராத்தினுடைய ஷாபான் மாதத்தினுடைய 15வது இரவில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறப்பாக நீண்ட நேரம் அமல்கள் செய்தார்கள். அதாவது அமல் செய்யறதுன்னு முடிவு பண்ணிட்டோம்னா ஒரு ஹதீஸ் போதும். புகாரி, முஸ்லிம், திருமதி, இப்னு மாஜா, நஸஈ, அபூ தாவூத் இந்த கிதாபுகள்ல ஒரு ஹதீஸ் இருந்தா போதும். ஒரு ஹதீஸ் அல்ல, எக்கச்சக்கமான ஹதீஸுகள். சிஹாசித்தா 6 கிதாபுகளில் இன்னொரு கிதாபு இப்னு மாஜா. இப்னு மாஜாவிலேயும் இதே பாடம், பாபு மாஜா ஃபீ லைலத்தின் நிஸ்ஃபி மின் ஷஅபான், ஷஅபான் மாதத்தினுடைய 15வது இரவு அந்த பாடத்துக்கு பேர். சரி, பாடத்துல என்ன சொல்லுகிறார்கள்? அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், குமு லைலஹா வஸுமு நஹாரஹா, ஷஅபான் மாதத்தினுடைய 15வது இரவு வந்துவிட்டால் அந்த இரவிலே நீங்கள் நின்று இபாதத்து செய்யுங்கள், அந்த பகலிலே நோன்பு வையுங்கள். இது ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிற அறிவிப்பு. இன்னும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிற இன்னொரு அறிவிப்பும் பதிவாக இருக்கிறது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுகிறார்கள், ஷஅபான் மாதத்தினுடைய 15வது இரவில், அந்த இரவை குறித்து நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்டேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், பனு கல்பி என்கிற கோத்திரத்தாரினுடைய ரோமங்கள் நிறைந்த ஆடுகளினுடைய ரோமங்களை விடவும் அதிகமாக பாவங்கள் இருந்தாலும் அல்லாஹ் மன்னிக்கிறான். எனவே நான் இந்த இரவிலே அமல் செய்கிறேன் என்கிறார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆடு எல்லாரும் வளர்ப்பார்கள். இந்த பனு கல்பு கோத்திரத்தார்களுக்கு மட்டும் கணக்கிலடங்காத முடிகள் கொண்ட, ரோமங்கள் கொண்ட ஆடுகள் இருக்கும். எண்ண முடியாத பொருளுக்கு உதாரணமாக அவ்வப்போது அரபுகள் அந்த கோத்திரத்தின் ஆடுகளை சொல்லுவார்கள். இதையெல்லாம் நம்மளால எண்ண முடியாது, இது என்ன பனு கல்பு ஆடு மாதிரி இருக்குது என்று சொல்லுவார்கள். நாம நட்சத்திரங்களை எண்ண முடியாது, இதை மடிக்க முடியாது, அதை எடுக்க முடியாதுன்னு நாம சொல்றோம்ல, அந்த மாதிரி ஒரு வார்த்தை. எதெல்லாம் முடியாதோ, எண்ண முடியாதோ, கட்டுக்கடங்காததோ, கணக்கிற்குள் வராதோ அவைகளை எல்லாம் பனு கல்பு கோத்திரத்தின் ஆடுகளை போல என்று சொல்லுகிற பழக்கம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சொல்வடையை பயன்படுத்துகிறார்கள். பனு கல்பு கோத்திரத்தாரினுடைய ஆடுகளின் ரோமங்கள் அளவுக்கு மன்னிப்பு இருந்தாலும் அல்லாஹ் இந்த இரவிலே மன்னிக்கிறான். இது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிற அறிவிப்பு. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு உட்பட நிறைய சஹாபிகள் அறிவிக்கிற இன்னொரு அறிவிப்பு, அல்லாஹ் இந்த இரவில் அவன் இறங்கி பாவ மன்னிப்பு தேடுவோருக்கு அழைத்து மன்னிப்பு தருகிறான், ரிஸ்க் தேடுவோருக்கு தருகிறான். பல்வேறு மனக்கவலைகளால் அல்லது நோய்களால், உடலால் மனதால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய யாருக்காக இருந்தாலும் ஆஃபியத்து தருவதாக வாக்களிக்கிறான். இதுவெல்லாம் ஹதீஸ்களில் இருக்கிறது. அமல் செய்யறதுக்கு நான் சொன்ன மாதிரி ஒரு ஹதீஸ் போதும், எக்கச்சக்கமான ஹதீஸ்கள் இருக்கிறது. வேற ஒரு அறிவிப்பு, முஸ்னத் அபி அலா என்ற ஒரு நூல்,
ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய அறிவிப்பில் வருகிறது, டைரக்டாவே அதிகமா நோன்பு வைக்கிறத பத்தி கேட்டுருவாங்க. எல்லா மாசத்தை விட அதிகமா நோன்பு வைக்கிறீங்களே, உங்களுக்கு ஷாபான் மாசம் ரொம்ப பிடிக்குமோ அப்படின்னு கேட்கிறாங்க. யாரும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. கேட்ட உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொல்லுகிறார்கள், இன்னல்லாஹ கதப அலா குல்லி நஃப்ஸின் மய்யிதத்தின் தில்க ஸனா. அல்லாஹு தஆலா இந்த மாதத்தில் இறக்க போகிற ஒவ்வொரு நஃப்ஸை பற்றியும், இந்த ஆண்டு இறக்க போகிறவர்களை பற்றி அல்லாஹ் எழுதுகிறான். சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உஹிப்பு அன் யஅதியனி அஜலி வ அன ஸாயிமுன். நான் நோன்பாளியாக இருக்கிற போது என் தவணை முடிவதை நான் ஆசைப்படுகிறேன். இந்த மாசம் பூரா ஏன் நோன்பு வைக்கிறீங்கன்னு கேள்வி. பதில் சொல்றாங்க, யார் யார் மௌத்தாகிறாங்களோ அவங்களை எல்லாம் முடிவு செஞ்சு அல்லாஹ் எழுதுகிறான். உஹிப்பு அன் யஅதியனி அஜலி வ அன ஸாயிமுன். நான் நோன்பாளியாக இருக்கிற நிலையில் என்னுடைய அஜல், என்னுடைய தவணை முடிந்து போவதை நான் ஆசைப்படுகிறேன் என்கிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொல்லிக்கிட்டே போலாம். ஷஅபான் மாதத்தினுடைய 15வது இரவு குறித்து மிக நீண்ட விளக்கங்கள் ஹதீசுகளில். அதை மாத்திரம் சொல்றது இங்க நோக்கம் அல்ல. இது அமல் செய்யும் இரவு என்பதால் நீண்ட நேரம் பயானிலேயே கழிந்து விடவும் கூடாது என்பதும் கவனிக்க வேண்டும். ஆனால் ஒரு விசித்திரம் இங்கே கவனிக்கத்தக்க, இந்த இரவிலே அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான், ஃபீஹா யுஃப்ரகு குல்லு அம்ரின் ஹகீம். நுட்பமான ஒவ்வொரு விஷயமும் பிரித்து தரப்படுகிறது, மலக்குகளிடத்தில் ஒப்படைக்கப்படுகிறது. சாதாரணமாக நாம் வழக்கு பாஷையில பட்ஜெட் போடும் இரவு என்று சொல்லுகிறோம். பிறக்கிற குழந்தைகள் அல்லது இறக்கிற ஆன்மாக்கள், கிடைக்க போகிற ரிசுக்குகள் அல்லது பலா முசீபத்துகள் ஏற்பட போவதோ அல்லது நீங்க போவதோ, இது குறித்த எல்லா செய்திகளும் மலக்குகளுக்கு தருகிறார். இது இந்த இரவிலே நடப்பதாய் குர்ஆனிலேயே இருக்கிறது. ஃபீஹா யுஃப்ரகு குல்லு அம்ரின் ஹகீம். என்ன ஒரு பியூட்டினா, இந்த இரவுல பட்ஜெட் போடுறேன்னு சொல்லிட்டு ஹதீஸ்ல வருது, முதல் வானத்துக்கும் வந்துடுறான். பட்ஜெட் போட போறேன், மன்னிப்பு கேட்கிறவங்க யாராவது இருக்கீங்களா கேளு, ரிஸ்க் கேட்கிறவங்க யாராவது இருக்கீங்களா கேளு. ஹல் மின் முஸ்தக்ஃபிரின் ஃபஅக்ஃபிர் லஹு. மன்னிப்பு கேட்போர் இருக்கிறீர்களா, மன்னிக்கிறேன். ஹல் மின் முஸ்தர்ஸிகின் ஃபஅர்ஸுகுஹு. நீங்க யாராவது ரிஸ்க் தேடுவோர் இருக்கிறீர்களா, ரிஸ்க் தருகிறேன். ஹல் மின் முப்தலன் ஃபஅஃபிஹி. யாராவது முப்தலாவில பலாவில பீடிக்கப்பட்டவர்கள் இருக்கிறீர்களா, ஃபஅஃபிஹி. அவர்களுக்கு நான் ஆபியத்தை தருகிறேன். அதாவது சும்மா பட்ஜெட்டை போட்டு அப்படியே போயிடுறதில்ல, பட்ஜெட்டுடைய ஏற்பாடும் நடந்துருது. வந்து நின்றுட்டு யார் யாரெல்லாம் கேட்கிற கேளு, பட்ஜெட் கோயிங் ஆன், உனக்கு என்ன வேணும், மன்னிப்பு வேண்டுமா, ரிஸ்க் வேண்டுமா, ஆபியத்து வேண்டுமா, என்ன வேண்டும் கேள். இந்த ரெண்டு கோணமும் இந்த இரவில் மிக முக்கியமானது. இது இவ்வளவு சிறப்புகளையும் ஆண்டுதோறும் நினைவூட்டுகிற ஒரு வருத்தமான சூழல் இங்க ஏற்பட்டு விட்டது. காரணம், அந்த அன்னைக்கு நீங்க வாட்ஸ்அப் திறந்தா எல்லா குரூப்லையும் நிறைய பித்னா பசாதுகள், இது இல்லை அது இல்லை, இப்படி கொண்டாட வேண்டிய அவசியம் இல்லை, நிறைய இப்படிப்பட்ட செய்திகள் புறக்கணிக்கப்பட வேண்டும். நான் கடந்த ஆண்டிலும் நினைவூட்டி இருக்கிறேன், இருந்தாலும் சொல்லலாம். அரபுலகத்தினுடைய மார்க்க அறிஞர்கள் ஒருத்தர் இருக்காரு, அவருக்கு அல்பானின்னு பேர், அல்பானி அவர்கள். அவர் வேலையே என்னன்னா, ஒரு 100 ஹதீஸ் கையில கிடைச்சதுன்னா எக்கச்சக்கமான ஹதீஸை இது பலவீனம், இது பலவீனம், இது பலவீனம் தள்ளிக்கிட்டே போயிடுவார். மிஞ்சனது கொஞ்சம் தான் கிடைக்கும் அவருக்கு. அவ்வளவு நிறைய பலவீனங்களையும் பலமான ஹதீஸுகளையும் எடை போடுவதில் மிகப்பெரிய வல்லவர். சொல்ல போனா சவுதி உள்ளிட்ட வஹாபிய கொள்கைகளை கொண்டிருக்கக்கூடிய நிறைய பேருக்கு அவர் தான் ஆஸ்தான குரு. அவர் ஓகேன்னா தான் எதையும் செயல்படுத்துவாங்க, இல்லைன்னா பண்ண மாட்டாங்க. என்ன ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட்னா, அந்த அல்பானி பராத் இரவுகளில் இவ்வளவு ஹதீஸ் வந்திருப்பதால் இவைகளிலே அமல் செய்வது தாராளமாக அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா
பல ஹதீசுகளும் இந்த பராத்தினுடைய இரவிலே அமல் செய்வதற்கு வலு சேர்க்கப்பட்டிருக்கிறதுன்னு சொல்றவர் யார் தெரியுமா? ஏகப்பட்ட ஹதீசுகளை பலவீனம்னு சொன்னவர். இனி அல்பானிக்கு மேலேயும் தமிழ்நாட்டில் ஆளுங்க இருக்காங்கன்னு தெரியும். அவ்வளவு எதற்காக ஒரு இபாதத்தை தடுக்கிறார்? அதாவது இந்த இரவு எல்லாரும் ஒரு இடத்துல கூடி அவங்கெல்லாம் டான்ஸ் ஆடுறாங்க, அவங்கெல்லாம் ஆர்கெஸ்ட்ரா பண்றாங்க, அவங்கெல்லாம் வேற ஏதாவது மார்க்கத்துக்கு புறம்பானதை செய்யறாங்க. நீ தடுக்க வேண்டியதுதான். நோட்டீஸ் போடணும், வீடியோ அனுப்பணும், எல்லாம் பண்ணணும், பாவத்தை செய்கிறீர்களே அப்படின்னு. இங்க என்ன நடக்குதுன்னா, மாறி மாறி அல்லாஹ் அல்லான்னு கொஞ்ச நேரம் கூப்பிடுவாங்க, கொஞ்ச நேரம் தொழுகுவாங்க, கையெடுத்து துவா செஞ்சுட்டு கொஞ்ச நேரம் அழுகுவாங்க, தனித்தனியா எல்லாரும் தொழுகுவாங்க, அவங்கவுங்க பாவத்தை சொல்லி அவங்கவுங்க அல்லாட்ட அழுகுவாங்க, கடைசியில போய் சகர் செஞ்சு நோன்பு வைப்பாங்க. எப்படியாவது தடுத்துடணும்னு நினைக்கிறானே. இது எந்த அடிப்படையிலானது? அதாவது ஒரு விஷயம், மார்க்க விஷயம் தெரியலன்னு சொல்றது பிரச்சனையே இல்லை. இது தவறு என்று சொல்லுவது மார்க்கத்தின் மீது தொடுக்கிற போர். தெரியலங்கிறது சொல்ல போனா கல்வியில பாதி தெரியலன்னு சொல்றது. தெரியலன்னு சொல்றது நபிமார்களின் அடையாளம். தெரியலன்னு சொல்றது கூச்சமே இல்லை. ஒரு மசாயில் கேட்கிறார்கள், ஒரு மார்க்க விஷயம் கேட்கிறார்கள், எனக்கு தெரியல, நான் கிதாபை பார்த்து சொல்றேன், எனக்கு இப்போ உடனே ஞாபகத்துல வரல, எனக்கு தெரியல சொல்லலாம். தெரியலன்னு சொல்றது பிளஸ் பாயிண்ட். ஆனா இது இல்லை அல்லது இது தவறு என்று சொல்லுவது மார்க்கத்தை பொறுத்தவரை இது அத்துமீறல் என்பதை கவனிக்க வேண்டும். ஆக இவ்வளவு சிறப்புகளையும் உள்ளடக்கிய ஒரு சங்கைக்குரிய இரவிலே தான் நாம் அமர்ந்திருக்கிறோம். சொல்வோர் சொல்லட்டும், தடுப்போர் தடுக்கட்டும், எழுதுவோர் எழுதட்டும். அல்லாஹ்விடத்திலே நாம் ஏந்துகிற கைகளை ஏந்தி கொண்டே இருப்போம். ஏந்துகிற நமக்கும் அல்லாஹ் ஏதாவது கொடுப்பான், வேண்டாம் என்று சொல்லுகிற அவர்களுக்கும் அல்லாஹ் ஏதாவது கொடுப்பான். கொடுக்கணும்னு சொல்லல, அல்லாஹ் அவர்களுக்கும் நேர்வழி தர வேண்டும். அல்லாமா அபுல் ஹசன் கர்கானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க ஏதோ ரூமுக்குள்ள அவங்க வீட்டுல உட்கார்ந்துக்கிட்டு அல்லாஹ் அல்லான்னு சத்தம் போட்டே இருந்தாங்களாம். அல்லாஹ் அல்லாஹ் அப்படின்னு எப்ப பார்த்தாலும் அவங்க ஏதோ திக்ரு செய்வாங்க போல தெரியும். பக்கத்து வீட்டுக்காரன் இது என்ன நூதனமான முறையில அல்லாஹ் அல்லான்னு கத்திக்கிட்டே உட்காந்துருக்க, இப்படி கத்திக்கிட்டே உட்காந்துருந்தா எப்ப பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருப்பானா. வர்றவங்க போறவங்கள்ட்ட எல்லாம் இவர் அல்லாஹ் அல்லான்னு கத்திட்டு கிடக்குறாருன்னு சொல்லுவானா. அபுல் கர்கானி ரஹ்மத்துல்லாஹி போய் சொன்னாங்க, இந்த அளவுக்கு பேசுறாருன்னு. அவன் அப்படியே பேசிட்டு இருக்கட்டும், நான் இப்படியே கத்திட்டு இருக்கேன், எல்லாம் பார்த்துட்டு இருப்பான். யார் என்ன செய்யறாங்களோ அவங்களுக்கு தெரிஞ்சதை எல்லாம் கொடுத்துட்டு போறான். இந்த ஒரு நிலைப்பாடு தான் இது போன்ற பல்வேறு பராத்திரமை குறித்த பரப்புரைகளுக்கு இடையிலேயும் அமல் செய்தல் என்பது. ஒரு சின்ன தவறுகளுக்கு கூட வாய்ப்பில்லாமல் பாவ மன்னிப்பும் நஃபிலான தொழுகைகளும் இவைகளை மாத்திரமே செய்து கொண்டிருக்கின்றோம். அதுதான் இந்த இரவினுடைய சிறப்பான அமல்கள். குறிப்பா நிறைய பேர் வந்துடுறதுக்கு காரணம் என்னன்னா, இந்த பட்ஜெட் அப்படி இப்படின்னு பயமுறுத்துறாங்க. கொஞ்சம் உட்காந்துட்டோம்னா ஏதாவது நல்லது கெட்டது ஏதாவது எல்லாம் பார்த்து ஏதாவது போட்டுக்குவான் அப்படின்னு மனசுக்குள்ள எல்லாத்துக்கும் வர்றதுதான். அது தப்பி தவறி ஏதாவது மௌத்து விபத்துன்னு இருந்தா ஒரு 2 வருஷம் தள்ளி போகட்டும், இல்லை ஏதாவது குழந்தை இல்லைன்னு எழுதிடுவான், குழந்தை இருக்குன்னு எழுதிட்டோம், அல்லது ஏதாவது நல்ல வேலை, நல்ல பரக்கத்து, நல்ல ரிசுக்கு. ரொம்ப குறிப்பாக மனிதர்கள் பயப்படுவது அவர்களுக்கு வந்து சேருகிற ரிசுக்கை பற்றி நல்ல முறையில் கிடைக்கணும். இன்னொன்னு தவணை சீக்கிரம் முடியக்கூடாது. இந்த அப்படியே ஒரு ஹதீஸ் சொன்னங்க, மன்னிப்பு கேட்பவர்கள் உண்டா, ரிசுக்கு கேட்பவர்கள் உண்டா, பலா முசீபத்தில் பாதுகாப்பு கேட்பவர் உண்டா, தவணை முடிவதை பற்றி கேட்பவர்கள் உண்டா? இந்த ஹதீஸை வச்சுட்டு தான் முன்னோர்கள் என்ன பண்ணாங்க, அந்த ஹதீஸ்ல உள்ள ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு யாசின் ஓதி நீண்ட ஆயுள கேட்கிறோம் ஒரு யாசின்னு, ரிசுக்கு வேணும்னு கேட்கிறோம் ஒரு யாசின்னு, பலா முசீபத்திலிருந்து அல்லாஹ் என்ன வார்த்தைகளை முதல் வாரத்தில் வந்து சொல்லுவானோ அதுக்கு ஒரு யாசின். யாசின் புகாரில வருதுன்னு நாங்கள் சொல்லல, ஒரு அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த ஹதீஸில இருந்து எடுத்து இது ஏதாவது ஒரு நன்மையை செய்து அல்லாஹ்விடத்தில் துஆ செய்கிறோம். ஒரு யாசின் ஓதி துஆ செய்கிறோம், ஒரு 2 ரக்காத்து தொழுது துஆ செய்கிறோம், யாருக்காவது சதகா கொடுத்து விட்டு துஆ செய்கிறோம். யாருக்கு எங்கே வலிக்கிறது?
எனவே அனாச்சாரங்கள் என்கிற பொய் பிரச்சாரங்களை எல்லாம் தாண்டியது இந்த இரவு. ரொம்ப முக்கியமா அல்லாஹ் ரிஸ்க் அஜல் இதெல்லாம் முடிவு பண்றான். நமக்குள்ள ஒரு விஷயத்தை உறுதியாக முடிவு செய்யணும். என்ன தெரியுமா? நம்ம ரிஸ்க் கம்ப்ளீட் ஆகாம நமக்கு மவுத் வராது. மவுத்தாகிறதுக்குள்ள நமக்கு வர வேண்டிய எல்லாம் வந்துடும். கடைசி எந்த இடத்துல என்ன சாப்பிட்ட பிறகு மவுத்து அப்படிங்கறதெல்லாம் பிக்ஸ்டு, பூரா எழுதியாச்சு. லாஸ்ட் ரிஸ்க் வரையும் எழுதியாச்சு. ஆனா அந்த ரிஸ்க் முடியாமல் யாரும் மவுத்தாக மாட்டாங்க. யாரும் மவுத்தாக மாட்டாங்க. அல்லமா இப்ராஹிம் இப்னு அதுஹம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்லுவாங்க, கவலை இல்லாம இருக்கீங்களா அப்படின்னு. ஆமா, எனக்கு என்ன கவலை? என் ரிஸ்க்கு கண்டிப்பா இன்னொருத்த எடுக்க முடியாது. என் ரிஸ்க்கு கண்டிப்பா இன்னொருத்த எடுக்க முடியாது. நான் ஏன் இப்படி இருக்கேன்னு கேட்குறியா? நான் தான் தொழுதாலும் என் தொழுகை இன்னொருத்த தொழுக முடியாது. இன்னொன்று தெரியுமா? தவணை முடிஞ்சுன்னா நான் தான் மௌத்தாகணும், எனக்காக இன்னொருத்த மௌத்தாக முடியாது. அதனால நான் இப்படி இருக்க விட்டுரு. ரிஸ்க தேடலாமே, 4 காசு ரொம்ப ஓடலாமே, துனியாவுக்கு பின்னாடி இப்படி இருக்கிறீங்களே, வர வேண்டிய ரிஸ்க்கு வந்தே தீரும். ஆனா இதுக்காக வேண்டி வீட்லயே உட்காந்துக்கிறதுன்னு தப்பா புரிஞ்சு கூடாதீங்க. இது ஒரு பெரிய விஷயம் இருக்கு. சில பேர் அந்த மாதிரி இருப்பாங்க, நல்லடியாக யாராவது ஒரு வேலையும் பண்றது இல்லை. என்னப்பா பண்ற? நான் எங்க அத்தா கூட துணைக்கு இருக்கேன். உங்க அத்தா என்ன பண்றாரு? அவர் சும்மா தான் இருக்காரு. அவரு சும்மா இருக்கிற அத்தாவுக்கு கூட இவர் ஒரு துணைக்கு இருக்காரா? அந்த மாதிரி அதான் வர்றது வந்துருமல்ல, வர்றது வந்துருமல்லன்னா உமரதி இல்லான்னு சொல்லுவார்கள், வானம் தங்கத்தை மழையா பொழியாது, வெள்ளிய மழையா பொழியாது. ஹஜ்ஜுக்கு வந்தவங்க நிறைய பேரு ஹஜ்ஜை முடிச்சுட்டு ஊருக்கு போகாம அங்கேயே உட்கார்ந்துட்டு இருப்பாங்களாம். மஸ்ஜிதுல் ஹராம்லையும் மஸ்ஜிதுல் நபவிலையும் அங்கேயே உட்காந்துக்கிட்டு ஊருக்கு போகாம துண்டை எடுத்து சுருட்டிட்டு வந்து அடிக்கிறதுக்கு வருவாங்களாம் பள்ளிவாசல்ல. உமரதி இல்லான்னு போய் எல்லாம் ஊருக்கு போ ஊருக்கு போ அப்படின்னு விரட்டுறப்போ அவங்க சொன்ன வார்த்தை, இப்படி உழைக்காம இங்க வந்து உட்கார்ந்துருக்கிற தகவன், வானம் ஒன்னும் தங்கத்தை மழையா பொழியாது, உலபில்லத்தன் வெள்ளி மழையெல்லாம் பொழியாது, நீ போய் வேலை செய்யணும். ஆனால் ஒன்று, வரவேண்டிய ரிஸ்க் எப்படியாவது வந்துடும், எப்படியாவது வந்துடும். முன்னோர்களுடைய வரலாறுகள்ல ஒண்ணு உண்டு. கிணத்துல தவறி உளுந்து ஒரு ஆள் உள்ள போயிட்டாரு. அப்புறம் எல்லாம் சேர்ந்து சத்தம் போட்டு வந்து எல்லாம் இறங்கி ஆளை தூக்கி உயிர் இருக்குது. மௌத்தா போயிட்டாருன்னு நினைச்சா ஜம்மு நல்லா தான் இருந்திருக்காரு. எழுப்பி விட்டு எல்லாம் ஆசுவாசப்படுத்தி பால் கொடுத்துருக்காங்க. குடிச்சு முடிச்சுட்டு எப்படி உளுந்தேன்னு கேட்டிருக்காங்க. அவரு நான் உளுந்த விதத்தை சொல்லி காட்டுறதுக்காக அங்க விளிம்பில் நின்றுருக்கிறார். நின்று இங்க நின்றுட்டு இருந்தேன், இந்த இடத்துல இப்படிதான் நின்றுட்டு இருந்தேன், நான் எப்படியோ பேலன்ஸ் தவறி இப்படின்னு உண்மையாலுமே உழுந்தேன். ரூபு போயிடுச்சு. திரும்ப எடுத்து போட்டாங்க வெளியே. அப்ப உயிர் இல்லை. சொல்றாங்க ஒண்ணும் இல்லை, இந்த 1 கிளாஸ் பால் பாக்கி இருந்திருக்கு. அவன் ரிஸ்க்ல, அவன் ஆயுசுல அந்த பால் முடியறதுக்கு முன்னாடி உழுந்திருப்பான் போடுறது, தூக்கி அல்ல பாலை கொடுத்து திரும்ப மூத்தாக்கி விட்டான். இல்ல விஷயம் அவ்வளவுதான். இன்ன ஜிப்ரீல நஃபஸ ஃபீ ரௌஹி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதீஸ் புகாரியில இருக்கு. இன்ன ஜிப்ரீல் நஃபஸ ஃபீ ரௌஹி, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என் உள்ளத்திலே ஊதினார்கள், என் உள்ளத்திலே உதிப்பை ஏற்படுத்தினார்கள். என்னுடைய இதயத்தின் ஓரத்தில் ஜிப்ரீல் சொன்னார்கள். என்ன சொன்னார்கள்? லன் தமூத நஃப்ஸுன் ஹத்தா தஸ்தக்மில ரிஸ்குஹா, எந்த ஒரு ஆன்மாவும் அதன் ரிஸ்க்கு பூர்த்தியாகாமல் மௌத்தாகாது, மௌத்தாகவே ஆகாது. இந்த பட்டினி சாவுன்னு எல்லாம் போடுவாங்க பேப்பர்ல, பட்டினி சாவெல்லாம் இல்ல, ரிஸ்க்கு முடிஞ்சிருச்சு மௌத்து, அதுக்கு மேல அவருக்கு உணவு கிடைக்காதுன்னு அர்த்தம். பட்டினி சாவு அல்ல, எந்த தவணையாக இருந்தாலும் அது சரியாக முடிகிற போது அவர்களுக்கு நடந்துடும். நான் சொன்ன மாதிரி ரிஸ்க்கு தட்டுக்கு தேடி வந்துருங்கிறதுனால சும்மா உட்கார்றதுக்கு மார்க்கத்தில் அனுமதி இல்லை. அனுமதிக்கப்பட்ட வழியில சம்பாதிச்சிடணும், நல்லா சம்பாதிக்கணும், அதுல திறமையை காட்டணும். இந்த துனியாவுக்கு உள்ள பெரிய பிளஸ் பாயிண்ட் என்ன தெரியுமா? ஆகிரத்துக்கு இதுதான் மைதானம். நீங்க ஆகிரத்துல உயர்வு அடையணும், இங்கதான் அதுக்கான மைதானம்.
இங்கே செயல்பட வேண்டும், இங்கே உழைக்க வேண்டும், இங்கே ஹராம் ஹலால் பேண வேண்டும், இங்கே பக்குவமாக இருக்க வேண்டும். மறுமைக்கு இந்த துன்யா தயாரிப்பு களம் என்கிற ஒரு சிறப்பை தவிர துன்யாவுக்கு வேறு சிறப்பு இல்லை. சம்பாதிப்பதற்கு அனுமதித்த முறையில் சம்பாதிப்பதற்கு எல்லா அனுமதியும் உண்டு. ஹஜ்ரத் உர்வத்துல் பாக்கரி ரலியல்லாஹு அன்ஹு அந்த சஹாபி ஒருத்தர் ரொம்ப கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டு இருந்தவர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை பிசினஸ்ல கொஞ்சம் தூக்கி விடுறதுக்காக ஒரு நாள் கூப்பிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 திர்ஹம் கொடுத்தாங்க. 2 திர்ஹம் போய் ஒரு ஆடு வாங்கிட்டு வா. அவருக்காகத்தான் அந்த ஆடு பால் கறந்து அதுல அவரு கொஞ்சம் கொஞ்சமா மேல வரட்டும். நல்ல திறமையாளர், ஆனா ஒண்ணுமே கையில இல்ல அவருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 திர்ஹம் கொடுத்து ஒரு ஆடு வாங்கினாங்க. அவர் அறிவார்ந்த வேலை செய்தார். போய் 2 திர்ஹத்தை கையில வச்சுக்கிட்டு ஆடு அலைஞ்சு திரிஞ்சு 1 திர்ஹத்துக்கு ஒரு ஆடு வாங்கினார். மிச்சம் 1 திர்ஹம் கையில இருக்கு. ரசூலுல்லாஹ் கொடுத்த 2 திர்ஹத்துல 1 திர்ஹத்துல ஆடு வாங்கியாச்சு. வாங்கினவர் என்ன பண்ணார் தெரியுமா? சந்தையில போய் நின்று 1 திர்ஹத்துக்கு வாங்கின ஆட்டை 2 திர்ஹத்துக்கு வித்தார். வீட்டுக்கு 2 திர்ஹத்தை வித்தார். கையில இப்ப எவ்வளவு இருக்கு? 3 திர்ஹத்தோட வந்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து நீங்க கொடுத்த 2 திர்ஹம் இந்தான்னு கொடுத்தார். ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சேன்னு கேட்டாங்க. அவர் ஹிஸ்டரி சொன்னார். இப்படி போனேன், இப்படி வாங்கினேன், இப்படி வித்தேன், இப்படி வித்தேன், கையில 3 திர்ஹம். பாரக்கல்லாஹு ஃபீ குல்லி சஃப்கதிக வ பைஅதிக. ரசூலுல்லாஹ் செஞ்ச துஆ, அல்லாஹ் தஆலா உன்னுடைய வியாபாரத்திலும் உன்னுடைய இந்த உள்ளங்கையிலும் அல்லாஹ் உனக்கு பரக்கத்து செய்வானாகன்னு துஆ செஞ்சாங்க. அந்த சஹாபி உர்வா சொல்றாரு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு அந்த 2 திர்ஹத்தை கொடுத்த போது நான் அதை 3 திர்ஹமாக்கி சென்ற போது எனக்கு அவர்கள் துஆ செய்வதால், துஆ செஞ்சதால் எனக்கு கன்ஃபார்மா தெரியும் நான் போய் மண்ணுல கையை போட்டாலும் லாபமாயிரும். நம்ம சொல்றோம்ல, குப்பையில காசு போட்டாலும் குப்பையில கொண்டு போய் வந்தால் கையை போட்டாலும் லாபம் ஆகுது அப்படின்னு சொல்றோமே. அவர் சொல்லுகிறார், நான் மண்ணிலே கையை போய் போட்டாலும் அது எனக்கு லாபமாக கொட்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்தார்கள். அதாவது நுணுக்கமாக நுட்பமாக அனுமதிக்கப்பட்ட வழியில் சம்பாத்தியம் தேட வேண்டும், உழைக்க வேண்டும். ரிஸ்க் தான் எழுதிட்டானல்ல, நம்ம எங்க போனா என்ன அப்படின்ட்டு உட்கார்றதுக்கு பேர் அல்ல. மார்க்கத்தில் ஒரு பெரிய வார்த்தை தவக்குல். தவக்குல் நம்பிக்கை. இந்த தவக்குல் சரியாக புரிய வேண்டும். தவக்குலை சோம்பேறிகள் தப்பாக புரிகிறார்கள். சோம்பேறிகள் உழைக்க போறதில்லை. என்னன்னா அல்லாஹ் எழுதியிருந்தது அவ்வளவுதான். ஏங்க நீங்க ஹராமாவே தொழில் பண்ணிட்டு இருக்கிறீங்க? நல்ல தொழில் ஆண்டவன் எழுதுனது எனக்கு இதுலதான். ஏங்க தொழுது போகாம இருக்கீங்க? நான் தொழுகணும்னு ஆண்டவன் எழுதல. இப்படியே ஓடும். அவருக்கு நீங்க 100 பாவத்தை கேட்டாலும் 100க்கும் அண்டமேல தூக்கி போட்டு ஜம்முன்னு உட்காந்துவான். இது அல்ல. தவக்குல் என்பது சரியாக புரிய வேண்டும். ஒரு பக்கம் உனது முயற்சிகளோடு போய்கொண்டே இரு, மறுபக்கம் அல்லாஹ்வின் மடிக்கு தர வேண்டியதை செய்து கொண்டிருப்பார். இரண்டும் தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தையில வியாபாரம் செய்கிறார்களே, 9 வயசுல நிக்கிறாங்க வியாபாரத்துல. 9 வயசு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்துக்காக அவர்கள் காட்டிய மிகப்பெரிய வணிகத்துறையினுடைய மாபெரும் முன்மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உள்ளூர் சந்தை, உள்நாட்டு சந்தை, ஷாம் தேசத்தின் சந்தை, எல்லா வியாபாரத்தையும் செய்து வணிக ரீதியாய் ஆகுமான வழியில் பொருள் ஈட்ட வேண்டும். பொய் பேசாமல், புரட்டு பேசாமல், வாடிக்கையாளரை ஏமாற்றாமல் எப்படியெல்லாம் சம்பாதிக்க வேண்டும் என்கிற அந்த யுக்திகளையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் அவர்கள் கற்றுத் தந்தார்கள். ரிஸ்க் வரும், எல்லாம் கொடுக்கணும்னு நினைக்கிற இறைவன் பறவைகளுக்கு கொடுக்கிறது இல்லையா? பாறையில தாவூத் அலைஹிஸ்ஸலாம் உடைய வரலாறுல வருது. அதே மாதிரி மூசா அலைஹிஸ்ஸலாம் உடைய வரலாறுல வருது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் வரலாறுல வருது. புழு பூச்சிகள்லாம் ஆண்டவன் எப்படி ரிஸ்க் கொடுக்கறான்னு வருது. முதல் தடவை பாறையில அடிங்க தண்ணி வரும், அடிச்சாச்சு தண்ணி வருது. 2வது தடவை 3வது தடவை அடிச்சு தண்ணி வருது. அதுக்கு அப்பால் உள்ள இருந்து புழு வருது. அந்த புழுவினுடைய தஸ்பீகை மூசாவை கேட்க வைத்தான் நாம் அல்லாஹ். என்ன தஸ்பீஹ்னு கேட்டா, சுப்ஹான மன் யரானி வ யஸ்மஉ கலாமி. என்னை பார்க்கிற, என்னையும் பார்க்கிற அல்லாஹ் அவன் சுப்ஹான், அவன் பரிசுத்தமானவன். என் குரலையும் கேட்கிற அல்லாஹ் பரிசுத்தமானவன்.
சொல்லுவாங்க இல்லையா, பாறைக்கு அடியில இருக்கிற எறும்புக்கு ரிசுக்கு போகுதுன்னு. எல்லாத்துக்கும் போயிடும். பாறைக்கு அடியில் இருக்கிறதுக்கு போகும். கேட்பாரற்று கிடக்கிற பார்வையற்று இருக்கிற விலங்குகளுக்கு ரிசுக்கு ஏற்பாடு இருக்கு. ஒரு பாம்புக்கு கண்ணு தெரியாது, அல்லது ஒரு பூனைக்கு கண்ணு தெரியாது, அது எங்கேயாவது இருக்கும். போய் இறை தேடி பயணப்பட முடியாது, ஒரு இடத்துல இருக்கும். யாராவது ஒரு படைப்பை எல்லாம் ஏற்பாடு செய்திருக்கிறார். ஒரு பூனையோ ஒரு நாயோ ஒரு தவளையோ எங்கிருந்தாவது எடுத்து கொண்டு வந்து கண்டறியாததன் வாயில ஊட்டி விட்டு போகும். அது ரப்புடைய ஏற்பாடு, ரப்புடைய ஏற்பாடு. அல்லமா முஹம்மது பாக்கிர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுவார்கள், எந்த ரிஸ்கா இருந்தாலும் சரி கொண்டு வந்து சேர்க்கணும்னு நினைச்சா சேர்த்துருவான். கர்ப்பத்துக்குள்ள கொடுத்தவன் அவன். 10 மாசம் உள்ள இருந்தவன். 10 மாசம் உள்ள இருந்த போது ரிஸ்க் கொடுத்தது யார்? எந்த வழியில கொடுத்தாங்க? பசி எடுக்காமையா இருந்தது? 10 மாதம் உணவு போனது நீட்டா. அதை எப்படி எப்படி எல்லாம் வைத்திருக்க வேண்டுமோ அப்படியெல்லாம் வைத்திருந்தார். யார் யாரை எப்படி மௌத்தாக்க வேண்டும், எந்த வயதில மௌத்தாக்க வேண்டும், இதுல என்ன அற்புதங்களை வேண்டுமானாலும் ரிசுக்கிலும் செய்வான், தவணையிலும் செய்வான், எல்லாத்திலையும் செய்வான். நான் இப்ப சொன்ன முகமது பாக்கிர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அப்படின்னு சொன்ன உடனே நினைவுக்கு வருகிறது, கிறிஸ்தவ பாதிரிகள் எல்லாம் உட்கார்ந்திருந்த கூட்டத்துல போய் என்ன பேசுகிறார்கள் என்று பார்ப்பதற்காக போனார்கள். முகமது பாக்கிர் ரஹ்மத்துல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அஹ்ல பைத்துகள் வழித்தோன்றல் ரிதுவானுல்லாஹி அலைஹி, அல்லாஹ் அவர்கள் அனைவரையும் பொருந்திக் கொள்வானாக. ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தினர்கள். முகமது பாக்கிர் போய் நசாராக்கள்கிட்ட உட்கார்றாரு. அந்த தலைமை பாதிரி தனியா கண்டுபிடிச்சார். நீ எங்க ஆள் இல்லை, இங்க வா அப்படின்னு கண்டுபிடிச்சா கூப்பிட்டு ஆமான்னு ஒத்துக்கிட்டார். பேர் என்ன? பேர் முகமது பாக்கிர். எங்கிருந்து வர்ற? மதீனாலிருந்து வர்ற. எதுக்கு வந்த? நீங்க என்ன பேசுறீங்கன்னு கேட்கறதுக்கு வந்தேன். முடிஞ்சா ஒரே இறைவனை பத்தி, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க வெறும் நபி தான், அவர் அடியாறு தான், அவர் கடவுள் அல்ல அப்படின்னு சொல்றதுக்கு வந்தேன். பேசிட்டே இருந்தப்போ அவர்களுடைய அறிவாற்றலை சோதிப்பதற்காக முகமது பாக்கிர்கிட்ட நிறைய கேள்வி கேட்டாங்க. இந்த பாதிரி கேட்டார், நான் கேட்கறதுக்கெல்லாம் பதில் சொல்லு, நான் இஸ்லாத்துல சேர்றேன். அவருக்கு எக்கச்சக்க சந்தோஷம். தலைமை பாதிரியை கவித்துட்டா எல்லாத்தையும் கவுத்துடலாம். பார்க்கலாமே, கேட்கட்டும், நீங்க கேளுங்க. கேளுங்கன்னு சொல்றிய, நீ பெரிய ஆலிமா. நான் ஆலிமான்னு தெரியாது, ஆனா ஜாகில் இல்லை, முட்டாள் இல்லை. அதே சமயத்துல நான் ஆலிமான்னு எனக்கு தெரியல. சரி, கேள்விக்கு பதில் சொல்லு அப்படின்னு நிறைய கேள்விகள், இஸ்லாமிய வரலாறு சம்பந்தப்பட்ட கேள்விகள். அது அல்லாஹ் நல்லடியார்களுக்கு கொடுத்தது. உள்ள கிடக்கில் இருந்து ஏராளமான பதிலை சொன்னார்கள். ஒரு நேரம் இருக்குது, ஒரு நாள்ல இரவு பகல்ல, பகல்லையும் சேராது நைட்லையும் சேராது. எந்த நேரம்னு சொல்லு. அவர் கேட்ட பாதிரி கேட்ட கேள்வி, நைட்லையும் சேராது பகல்லையும் சேராது, அது எந்த நேரம்? யோசிக்காம பட்டுன்னு பதில் சொன்னாங்க. ஃபஜ்ர் உதயமானதுல இருந்து சூரிய உதயம் வரை உள்ள நேரம். ஃபஜ்ர் பாங்கு சொன்னதுல இருந்து சூரியன் உதிக்கிற வரை உள்ள நேரம். நைட்லையும் சேராது பகல்லையும் சேராது. அந்த டக்குன்னு சொன்னாரு, நீ சரியாத்தான் சொன்ன, நீ ஆலிம் இல்லைன்னு சொன்ன, ஆனா நான் கேட்கிற எல்லாத்துக்கும் இப்படி பதில் சொல்றிய. அப்ப அவர் கேட்ட கேள்வி, நான் ரிஸ்க பத்தி பேசிட்டு இருந்ததுனால அதை சொல்ல வர்றேன். அந்த பாதிரி கேட்ட கேள்விதான். அம்மா என்னமோ சொர்க்கம் இருக்குதாமா, என்ன சாப்பிட்டாலும் மலஜலம் கழிக்க மாட்டீங்களாமா, இது எப்படி நடைமுறைக்கு ஒத்து வருதா அப்படின்னு அவர்கிட்ட கேட்க, முகமது பாக்கிர் ரஹ்மத்துல்லா பதில் சொன்னார்கள், ஏன் கர்ப்பத்துல நீ 10 மாசம் இருந்தே சாப்பிடாமையா இருந்த? சாப்பிட்டு தான் இருந்த. நீ எங்க மலஜலம் கழிச்ச? 10 மாசம் மலஜலம் கழிக்கலையே. மலஜலம் கழிக்காமல் தேவையான இரணத்தை ஒரு உயிருக்கு தர முடியும். கர்ப்பத்தில் 10 மாசம் தந்தவனால் சுவனத்தில் ஏன் தர முடியாது என்று திரும்ப கேட்பார்கள். அந்த கிட்டத்தட்ட பாதி முஸ்லிம் ஆகிட்டார். கேட்கிற கேள்விகள்ல கொஞ்சம் பெருசா ஏதாவது கேட்டு ஆளை ஒரு வழியா கமத்திடலான்னு முடிவு பண்ணிட்டாரோ என்னமோ. அவர் அடுத்து கேட்டாரு, ஒரே நாள்ல 2 குழந்தை பிறந்தது. இந்த கிதாபுல இருக்கு, முகமது பாக்கிர் ரஹ்மத்துல்லாஹி வரலாறுல இருக்கு. ஒரே நாள்ல 2 குழந்தை பிறந்தது. அந்த 2 குழந்தைங்க ஒரே நாள்ல மௌத்தாச்சு. ஒரே நாள்ல மௌத்தாச்சு. ஆனா மௌத்தாகும் போது ஒரு குழந்தைக்கு வயசு 50, ஒரு குழந்தைக்கு வயசு 150.
யாருன்னு தெரியுமான்னு கேட்டாங்க. யோசிக்கவே இல்லை. வரலாறு படித்தவர்கள், இது உசைர் அலைஹிஸ்ஸலாம், குர்ஆன்ல வரக்கூடிய உசைர் அலைஹிஸ்ஸலாம். அவர் தம்பி 2 பேரும் ஒரே நாள்ல பிறந்தாங்க. பிறந்து 2 பேருமே ஒன்னா வளர்ந்தாங்க. 30 வயசு வரை 30 வயசு வரை ஒன்னா வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு நாள் குர்ஆன்ல 3ஆம் ஜுஸ்ல இந்த நிகழ்ச்சி வருது. ஒரு இடிபாடுகளுக்கு இடையில கிடந்த ஒரு ஊரை பார்த்துட்டு அவர் கேட்டுருவார், அல்லாஹ் இந்த ஊரை எல்லாம் எப்படித்தான் உயிர்ப்பிப்பானோ, ஊரா இடிஞ்சு போய் சிதிலம் அடைஞ்சு போய் இடிபாடுகளாய் சேதாரப்பட்டு இப்படி கிடக்குதே தரையில, இதை எப்படி உயிர்ப்பிப்பானோன்னு ஒண்ணு, இப்படித்தான் உயிர்ப்பிப்பான்னு அல்லாஹ் இவரை மௌத்தாக்கிட்டான். 100 வருஷம் கழிச்சு திரும்ப எழுப்புறான். 100 வருஷம். நீங்க ஏதோ அம்புலிமமா வரலாறுன்னு நினைக்காதீங்க. குர்ஆன்ல இருக்கு, 3ஆம் ஜுஸ்ல இருக்கு. நான் சொல்லிட்டு இருக்கிறது குர்ஆன்ல வரக்கூடிய வரலாறு. அல்லாஹ் 100 ஆண்டவரை மௌத்தாக்கினான். அதுக்கப்புறம் பிறகு எழுப்புறான். எழுப்பி அல்லாஹ் கேட்கிறான், எவ்வளவு நாள் தூங்கின சொல்லு பார்க்கலாம். அவர் அந்த நபிட்ட லபிஸ்து யௌமன் அவ் பஅத யௌம், ஒரு நாள் தூங்கியிருப்பேன், இல்லாட்டி ஒரு அரை நாள் தூங்கியிருப்பேன். இது அவர் மட்டும் இல்லை, நம்மளும் அப்படித்தான். இந்த ரொம்ப நேரம் தூங்கி எப்ப எந்திரிச்சாலும் என்ன தூங்கிட்டு இப்பதான் படுத்தேன் நம்ம வார்த்தை. 6 மணி நேரம் தூங்கியிருப்பார். பகல்ல சின்ன தியானம் படுத்தது அசர் வரையும் தூங்கியிருப்பார். எப்ப எவ்வளவு நேரம் இப்பதான் படுத்தேன். அவர் 100 வருஷம் தூங்கிட்டு அல்லாஹ் கேட்கிறான், கம் லபீத்த, எவ்வளவு நாள் தூங்கும்? ஒரு நாள் இருக்கும். இவர் 100 வருஷம் இப்படி சொன்னது கூட பரவாயில்ல. சூரத்துல் கஹ்ஃப்ல வருது 300 வருஷம் தூங்கிட்டு அவங்களும் அதைத்தான் சொல்லியிருக்காங்க. கஹ்ஃப் சூரால வருது, கம் லபீத்தும், நீங்க எத்தனை வருஷம் தூங்குனீங்க? யௌமன் அவ் பஅத யௌமின் ரப்புக்கும் அலமு பிமா லபிஸ்தும். சூரத்துல் கஹ்ஃப்ல வருது, நீங்க எவ்வளவு தூங்குனீங்கன்னு அல்லாஹ்வுக்கு தெரியும், போங்க கடைவீதிக்கு போங்கன்னு அங்க வரலாறு வருது. இவரை 100 வருஷம் கழிச்சு எழுப்பி விடுறானா? இப்ப இவருக்கு வயசு என்ன? இவருக்கு வயசு 130. 100 வருஷம் கழிச்சு எழுப்புறான். அங்க ஊருக்கு போறாரு. இவருக்கு மாத்திரம்தான் அந்த 100 வருஷம். நாம் ஏற்கனவே இங்க பயானிலே பல தடவை சொல்லி இருக்கிறோம், காலம் மற்றவர்களுக்கு அப்படியே நின்றது. இவருடைய காலம் 100 வருஷம் அதிகம். 120 வயசுல இவர் ஊருக்குள்ள போறாரு. ஒரு கிழவியினால் அடையாளம் காணப்பட்டு, சென்ற ஆண்டு கூட தராவீஹுக்கு பின்னால பேசி இருக்கிறோம், அடையாளம் காணப்பட்டு கடைசியா அண்ணன் தம்பி சேர்ந்து அதுக்கப்புறம் 20 வருஷம் இருந்தாங்க. தம்பிக்கு வயசு 50 தான் ஆச்சு. உசைர், அவர் பேர் உஸ்ரா, இவர் பேர் உசைர். உஸ்ராவுக்கு வயசு 50, உசைருக்கு வயசு 150. 2 பேரும் ஒரே கபரில், ஒரே கபரிஸ்தானில், ஒரே நாளில் அவர்கள் அடக்கப்பட்டார்கள். சொன்னதுக்கு அப்புறம் பாதிரி ஷஹாதத் கலிமா சொல்லிட்டார். முகமது பாக்கர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இங்க முகமது பாக்கருடைய செய்தியை சொல்லுவது என்ன? கர்ப்ப காலத்தில் 10 மாதம் அவன் உணவு கொடுத்தது எந்த ரீதியில நாம் யோசிக்க முடியும்? விஞ்ஞானம் ஏதாவது சொல்ல முடியுமா? என்ன டியூப் போட்ட, என்ன மருந்து கொடுத்த, என்ன உள்ள போச்சு? கிளீனா தாய் சாப்பிடுகிறாள், அங்கிருந்து அப்படியே தாயிடமிருந்து குழந்தைக்கு வருகிறது. 10 மாதம் தேவையான ரிஸ்க்குகளை கர்ப்ப காலத்தில் ஒரு குழந்தைக்குள்ளே கொடுத்த ரப்புல் ஆலமீனுக்கு உலகத்தின் எந்த மூலையில் எந்த உயிர்கள் இருந்தாலும் அல்லாஹ்வுக்கு ரிஸ்க் கொடுக்க தெரியும். குட்டி போட்ட குட்டிகளுக்கு, விலங்கினங்களுக்கு, குஞ்சு பொறித்த பறவைகளில் அந்த குஞ்சுகளுக்கு எல்லாத்துக்கும் ரிஸ்கை அவன் தருகிறான். புழுக்களிலே இருந்து புலி வரைக்கும் அத்தனை விலங்கிற்கும் தேவையான ரிஸ்க்குகள் மிகச்சரியான முறையில் போகிறது. அல்லாஹ் ரிஸ்கை முடிவு செய்யக்கூடிய, தவணையை முடிவு செய்யக்கூடிய, குழந்தைகளுடைய பிறப்புகளை முடிவு செய்யக்கூடிய இரவு இது. இதில் சந்தேகமே வேண்டாம். அல்லாஹ் பிரித்து கொடுக்கிறார். ஏற்கனவே அதெல்லாம் லவ்ஹுல் மஹ்ஃபூதுல எழுதி வச்சிருக்கு. எழுதி வச்சதை மலக்குகள்கிட்ட பிரிச்சு கொடுக்குறான். நீங்க இன்னொரு செய்தியும் சொல்லணும். அல்லாஹ்வுக்கு மறதி எல்லாம் கிடையாது, ஆனாலும் கிளீனா எழுதி வச்சுக்கிறான்.
எதுவுமே மனப்பாடத்துல மட்டும் இருந்தா சரிப்படாது, எழுதணும். அல்லாஹுவுக்கு மறதி கிடையாது, ஆனா எழுதி வைக்கிறானா இல்லையா? இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி கேட்டாங்க, என்ன உட்காந்து எழுதிட்டே இருக்கிறீங்க, அதான் நீங்க எல்லாமே மனப்பாடம் பண்ணிட்டீங்கல்ல. அப்ப அவங்க சொன்ன பதில் இது, அல்லாஹ்வுக்கு மறதி இல்லை, அவனே லவ்ஹுல் மஹ்ஃபூதுல எழுதி வச்சிருக்கான்ல. அப்படிங்கிறப்போ அப்புறம் நான் ஏன், எனக்கு மறதி இருந்தா என்ன, இல்லாட்டி என்ன, மனப்பாடத்தில் இருந்தா என்ன, எழுத வேண்டும். எழுதி வைக்கப்பட்ட விதிகளினுடைய அந்த லவ்ஹுல் மஹ்ஃபூஸ் என்கிற ஏட்டிலே இருந்து அல்லாஹ் பிரித்து மலக்குகளிடம் கொடுக்கிறான். மலக்குகள் அதை அமல்படுத்துகிறார்கள். பொதுவா பார்லிமெண்ட்ல, இங்க அசம்பிளில, இதுல எல்லாம் பட்ஜெட் போடுவாங்க. இடையில அந்த பட்ஜெட்ல சேஞ்ச் எல்லாம் நடக்கும். திடீர்னு ஒரு ஒதுக்கப்பட்டது 10 கோடியா இருக்கும், 15 கோடியா கூட்டுவாங்க. திடீர்னு ஏதாவது ஒரு புயல் வரும், உடனடியாக பேரிடர் கால நிதி அது தனியா எடுத்து வெளியே வரும். அந்த மாதிரி பட்ஜெட் போடுவது இது நம் துஆக்களுக்கு ஏற்ப, நம் நடைமுறைகளுக்கு ஏற்ப, நம் தான தர்மங்களுக்கு ஏற்ப, நாம் அல்லாஹ்விடத்தில் கேட்பதற்கு ஏற்ப அல்லாஹ் விதிகளை திருத்துவான். உங்களுக்கு தெரியும், விதிகளை திருத்துகிற சக்தி 2க்கு மட்டும் உண்டு. ஒன்னு துஆ, இன்னொன்னு சதகா. துஆ விதியை மாற்றும், சதகா விதியை மாற்றும், நிச்சயமாக மாற்றும். ஒரு துஆ செய்துவிட்டு அல்லாஹ்விடத்தில் கேளுங்கள், ஒரு அழுது கேளுங்கள், அல்லது ஒரு சதகாவை செய்துவிட்டு அல்லாஹ்விடத்தில் கேளுங்கள். இப்ப லாஸ்டா நம்ம முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, இரவிலே நாம் என்ன செய்ய வேண்டும்? ஹதீஸ் இரவிலே வணங்குங்கள், பகலிலே நோன்பு வையுங்கள்னு வருது. நோன்பு பிடிப்பது ஒண்ணு, இரவிலே வணங்க வேண்டும். வணக்கத்தில் ஆக முக்கியமானது பாவம் மன்னிப்பு, இஸ்திக்ஃபார். இந்த இரவா இருந்தாலும், லைலத்துல் கத்ர் இரவா இருந்தாலும், பெருநாள் இரவா இருந்தாலும், எந்த இரவா இருந்தாலும் பாவ மன்னிப்பு அது ஒண்ணு மட்டும்தான் இந்த மாதிரி நைட்ல ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். அதாவது மனிதன் இயற்கை பாவம் செய்வது. நபிமார்களை தவிர யாரும் எனக்கெல்லாம் பாவ சிந்தனையே வர்றதில்லைன்னா பொய் சொல்றேன்னு அர்த்தம். இயற்கை பாவம் வரும், மனிதனுடைய இயற்கை பாவம். அது அப்பப்போ அந்த நப்சை புடிச்சு அமுத்தி வைக்கணும், விட்டா திரும்ப பாவத்துக்கு தான் போகும். அப்படி பழகிருச்சு. ரொம்ப எக்ஸாக்டா எக்ஸாம்பிள் சொன்னோம்னா, இந்த ஸ்ப்ரிங் இருக்குல்ல, ஸ்ப்ரிங், இரும்புல ஸ்ப்ரிங் இருக்குல்ல, இந்த பேனாவுக்குள்ள எல்லாம் கூட இந்த ஊக்குக்குள்ள இருக்குமில்ல முதல்ல ஸ்ப்ரிங்கு, அந்த ஸ்ப்ரிங் தான் அழுத்தி பிடிச்சிங்கன்னா ஆக சின்னதாயிரும். அப்படி அழுத்தி பிடிச்சோம்னா இத்தனூனா இருக்கும். கொஞ்சம் விட்டீங்கன்னா அந்த அளவுக்கு கேட்கணும், இன்னும் கொஞ்சம் விட்டோம்னா அந்த அளவுக்கு கேட்கணும். டப்புன்னு பூரா விட்டீங்கன்னா ஓடும். நப்சி தான், வேற ஒண்ணுமே இல்லை. பிடிச்சு அமுத்தி வச்சு அந்த திக்ரு இந்த இஸ்திக்பார் யாரெல்லாம் அப்படி இப்படின்னு அமுத்தினா அங்கே இருக்கும். லேசா விடுங்க, தலையை காட்டும். அங்க போலாமா, இங்க போலாமா, இந்த காசுல என்ன வந்துட போகுது, எல்லாரும் வாங்கத்தானே செய்யறாங்க. இப்படி ஒவ்வொன்னா இந்த ஸ்ப்ரிங்க நம்ம விரல பொறுத்தான். லேசா விட்டீங்கன்னா லேசா மேல வரும், இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் மேல வரும். நல்லா அழுத்தி பிடிச்சத டப்புன்னு உள்ள மேல எங்கேயாவது போய் முட்டிட்டு நிற்கும். கிட்டத்தட்ட நேரடியாக பாவத்தை தூண்டுகிற நப்சுக்கு சரியான உதாரணம் சொல்ல வேண்டுமானால் ஸ்ப்ரிங் மாதிரி அமுத்தியே பிடிச்சிருக்கிற வரையும் பிரச்சனையே இல்லை, கொஞ்சம் கூட அதை விட முடியாது. விட்டா இப்படித்தான் போகும். அல்லாஹ் அதை அப்படித்தான் வைத்திருக்கிறார். அதனால பாவம் செய்வது என்பது மனிதனுக்கு இயற்கையாக்கப்பட்டு விட்ட போது பாவ மன்னிப்பு என்பதும் பழக்கமாக்கப்பட வேண்டும். பழக்கமாக்கப்படும். ஒன்னும் இல்ல, குர்ஆன்ல வரலாறு இருக்கு, 25 நபிமார்களுடைய வரலாறு இருக்கு. எல்லா நபிமார்கள் வரலாறுலையும் அல்லாஹ் நபிமார்களை அறிமுகப்படுத்துறான், அவங்க வரலாறுகளை சொல்றான். அவங்க பிளஸ் பாயிண்ட் மாத்திரம் தானே சொல்லணும். அப்படி இருந்தார் இப்படி இருந்தார் அதையும் சொல்றான். எல்லா நபியும் ஏதேனும் ஒரு சின்ன தவறை செய்து விட்டு யாரெல்லாம் மன்னிப்பாயாகன்னு கேட்டதே குர்ஆன்ல இருக்கு. ஒரு நபி கூட விதிவிலக்கு இல்லை. கிட்டத்தட்ட குழந்தையிலேயே மௌத்தா போன நபிமார்களை தவிர எல்லா நபியும் தவுத் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறார்கள், ஃபகஃபர்னா லஹு அண்டனா லஸுல்பா, மன்னிச்சிட்டே போ.
சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறார்கள், ரப்பிகுஃபிர்லி வஹப்லி முல்கன் லா யன்பகி லி அஹதின் மின் பஅதி, அல்லாஹ் என்ன மன்னிச்சிரு. முதல் மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்கள், அல்லவா ரப்பனா ஸலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா. ஒருத்தர் பாக்கி இல்ல. எத்தனை நபிமார்களின் வரலாறுகள் குர்ஆனிலே இருக்கிறதோ அந்த நபிமார்களின் வரலாறுகளை சொல்பவன் தவறு செய்துவிட்டு அவர்கள் மன்னிப்பு கேட்டார்கள், நான் மன்னித்தேன் என்று சொல்லுகிறான். அந்த தவறு நாம செய்யற தவறு மாதிரி இல்லை. பொதுவா ஒண்ணு புரிஞ்சுக்கணும், நபிமார்கள் நல்லோர்களுடைய தவறுகளும் நம்முடைய தவறும் சரியாகாது. இது விளக்கமாக பேசப்பட வேண்டும். சொல்ல போனால் சில தவறுகள் நபிமார்களுக்கு ஏற்படுத்தப்பட்டவை, நடந்தா எப்படி மன்னிப்பு கேட்கணும்னு நமக்கு சொல்லி தர்றதுக்காக. எல்லா நபியின் வரலாறும் பேசுறத நபிமார்கள் மன்னிப்பு கேட்டார்கள் சொல்றதுல இருந்து நமக்கு ஒண்ணு தெரியுது, பாவ மன்னிப்பு இஸ்திக்ஃபார் அல்லது அஸ்தக்ஃபிருல்லாஹ்னு சொல்றதுக்கு பாவம் செஞ்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. பாவம் செஞ்சவங்க தான் அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொல்லணும்னு எல்லாம் இல்லை. சில பேர் அப்படி நினைச்சுக்கிறது உண்டு. அழுது அவர் துவா கேட்கிறாருன்னா அவன் ஏதாவது பண்ணிருப்பான், என்னமோ இவருக்கு ஏதாவது பண்ணவன் தான் அழுது துவா கேட்கணும் எல்லாம் இல்லை. ஒன்னும் பண்ணாதவங்களும் அழுது கேட்கணும். பாவ மன்னிப்புங்கிறது செய்வதற்கு பாவம் செய்திருக்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. நான் 70 முறை பாவ மன்னிப்பு கேட்கிறேன் என்கிற பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது பாவத்தின் நிழல் கூட பட்டதில்லை. ரசூலுல்லாஹ் இஸ்திக்பார் செய்யாம இருந்தாங்களா? ஒவ்வொரு நாளும் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்லது அஸ்தக்ஃபிருல்லாஹ ரப்பி மின் குல்லி தன்பின் வ கத்தியத்தின் வ அதூபு இலை. பாவ மன்னிப்புகளின் தலைவர் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் துஆ ஓதுனாங்க. அந்த துஆவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹ் அல்லாஹ் அந்த அன அபதி வ அன்த காலிகின் எல்லாம் சொல்லி வரக்கூடிய துஆ. அந்த ரப்பி லா இலாஹ இல்லா அன்த கலக்தனி வ அன அப்துக வ அன அலா அஹதிக வ வஅதிக மஸ்ததது வ அஊது பிக மின் ஷர்ரி மா ஸனது வ அமூலக பினி. இதெல்லாம் பாவ மன்னிப்பு. இதுக்கு ரசூலுல்லாஹ் வச்ச பேரு இஸ்திக்பார்களின் தலைவர். இந்த இஸ்திக்பாரை எல்லாம் செய்ய வேண்டிய அவசியம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு ஏன் வந்துச்சு? பாவம் செய்வதற்கு மன்னிப்பு கேட்கறதுக்கு மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கணும், பாவம் செஞ்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. பாவம் செய்யாதவங்களே மன்னிப்பு கேட்கணுங்கிற மாதிரி இருந்தா நம்மள மாதிரி எக்கச்சக்க பாவத்தை செஞ்சுட்டு இருக்கிறவங்க என்ன செய்யறது? இது நீண்ட நேரம் பயானுக்கானதில்ல, முடிவுக்கு வருவோம். அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்போம். இது கூட்டாக துஆ செய்வது மட்டுமல்ல, தனியாக. நான் இன்னைக்கு நைட்டு 40 ரக்காய் தொழுதேன், 20 ரக்காய் 2 ரக்காய் தொழுதாலும் பரவாயில்ல, கண்ணில் 2 சொட்டு தண்ணி விட்டு கேட்போம். உலகத்துல எத்தனையோ அழுகைகள் உண்டு. சந்தோஷத்துல அழுகிறாங்க, கவலையில அழுகிறாங்க, யாராவது பிரிவுல அழுகிறாங்க, காணாம போன நியமத்துக்காக அழுகிறாங்க, இருக்கிறது கையை விட்டு போயிருச்சுன்னு அழுகிறாங்க, மௌத்துல ஹயாத்துல அழுகிறாங்க, பயத்தில் அழுகிறாங்க, கவலையில அழுகிறாங்க. உலகத்தில் நிறைய அழுகைகள் உண்டு. எல்லா அழுகைகளை விட ஆக சிறந்த அழுகை என்ன தெரியுமா? ரப்பை பயந்து 2 சொட்டு தண்ணி வந்துச்சுன்னா போதும். அல்லாஹுவை பயந்து ஹஷியத்துல்லாவில் அழுகிற அழுகை, அல் புகாஉ மின் ஹஷியத்தில்லாஹ், அல்லாஹுவினுடைய அச்சத்தால் ரப்பிடத்துல கையேந்தி, நான் உனக்கு இப்படி ஒரு தப்பை பண்ணிட்டேன், நீ எனக்கு நிறைய நியமத்தை கொடுத்தும் கூட நான் இப்படி தவறாக வாழ்ந்துட்டேனேன்னு 2 சொட்டு தண்ணி தனியாவோ கூட்டாவோ கண்களிலிருந்து வருமானால் உங்களுக்கு தெரியும், அல்லாஹுவின் பயத்தால் ஒரு ஈயினுடைய தலை அளவுக்கு கண்ணீர், ஒரு முட்டை, ஒரு சொட்டு கண்ணீர் வந்தாலும் அந்த கண் நரகத்திற்கு போகாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ். ஐனானி, அதுல ஒண்ணு ஐனுன் பகத் மின் ஹஷியத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய அச்சத்தால் அழுத கண் நரகம் தீண்டாது என்கிறார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால உலகத்தில் எதற்கோ அழுகிறார்கள். கையை விட்டு போன தின்பண்டத்துக்காக, பொருளுக்காக, தொழிலுக்காக, பிரிந்து போன உறவுக்காக, பழகியவர்கள் பிரிந்து போன எத்தனை அழுகைகள். ஆகச் சிறந்த அழுகையை நாம் அழுக வேண்டும். சில்லற விஷயங்களுக்கெல்லாம் அழுகிறது இல்லை. நம்முடைய அழுகையும் கூட ஆக பெரிய விஷயத்திற்கு அழுக வேண்டும். அது அல்லாஹ்விடத்தில் மன்னிப்புக்காக அழுதால், செய்த பாவத்தை சொல்லி என்னை மன்னித்து விடு என்று அழுதால்,
இது போன்ற இரவில் எனக்கு தப்பாக எந்த விதியையும் எழுதிவிடாதே, யாரெல்லாம் நல்லவைகளை எழுது, நல்லடியார்களுக்கு எழுதுவதை போன்று எழுது என்று அழுதுவிட்டால் அல்லாஹ் அழுகிற கண்ணை ஒருபோதும் திருப்பி அனுப்ப மாட்டான், ஏந்துகிற கையை ஒருபோதும் வெறும் கையாக அனுப்ப மாட்டான். துவா செய்வோம், இந்த புனிதமான இரவினுடைய கயிறு வர்க்கத்துகளை எல்லாம் அல்லாஹ் நமக்கு தருவானாக. இந்த புனிதமான இரவிலே நாம் கேட்கிற துவாக்களை அல்லாஹ் கபூல் செய்வானாக. அல்லாஹ் இறைவன் ஏற்கனவே நம்மை நல்லோர்களின் பட்டியலிலே அல்லாஹ் எழுதியிருந்தால் அதை அப்படியே துயர்த்தி தொடர்ந்து அப்படியே வைப்பானாக. ஒருவேளை தவறான துர்பாக்கியசாலிகளின் பட்டியலிலே அல்லாஹ் நம்மை எழுதி இருந்தால் அல்லாஹ் அவைகளை அடித்து நல்லடியார்களின் கூட்டத்திலே அல்லாஹ் நம்மை சேர்ப்பானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.